Welcome to Twin Bee. ஒரு காலத்தில் வண்ணமயமான மலர்கள் மற்றும் உயரமான மரங்கள் நிறைந்த ஒரு அழகான தோட்டத்தில் சிர்பி என்ற சிறிய குருவி வாழ்ந்து வந்தது. தோட்டத்திலுள்ள மற்ற பறவைகளுடன் ஒப்பிடும்போது சிர்பி மிகச் சிறியதாக இருந்தது. ஆனால் அந்த குருவிக்கு தைரியம் மற்றும் வானத்தைப் போல பெரிய கனவுகள் நிறைந்த இதயம் இருந்தது. ஒரு நாள் காலையில் சிர்பி கிளையிலிருந்து கிளைக்கு குதித்துக் கொண்டிருந்தபோது அருகிலுள்ள ராஜ்யத்தில் நடக்கவிருக்கும் ஒரு பெரிய விருந்து பற்றி மற்ற பறவைகள் பேசுவதை சிர்பி கேட்டது. இந்த விருந்து மன்னரின் பிறந்த நாளை கொண்டாடுவதாக இருந்தது. மேலும் அனைத்து பறவைகளும் அரச குடும்பத்திற்காக தங்கள் சிறந்த பாடல்களை நிகழ்த்த அழைக்கப்பட்டன. உற்சாகமும் உறுதியும் கொண்ட சிர்பி தானும் ராஜ்யத்திற்குச் சென்று விருந்தில் தனது சிறந்த பாடலை பாடுவேன் என்று முடிவு செய்தார். ஆனால் அவர் தனது கனவை மற்ற பறவைகளுடன் பகிர்ந்து கொண்டபோது அவர்கள் சிரித்துவிட்டு, நீங்கள் மிகவும் சிறியவர் சிர்பி. பெரிய வண்ணமயமான பறவைகளில் நீங்கள் ஒருபோதும் கவனிக்கப்பட மாட்டீர்கள். ஆனால் சிர்பி மனம் தளரவில்லை. மாறாக அவர் தனது பாடலை இரவும் பகலும் பயிற்சி செய்தது. ஒவ்வொரு குறிப்பிலும் தனது இதயத்தை ஊற்றியது. தன்னுடைய குரல் மிகவும் சிறியது என அறிந்திருந்தது. ஆனால் அவர் தன்னையும் விருந்தில் பாட வேண்டும் என்ற தனது கனவையும் நம்பினார். இறுதியாக விருந்து நாள் வந்தது. சிர்பி பதட்டத்துடன் ராஜ்யத்திற்கு பறந்தது. அங்கு ஏற்கனவே பெரும் கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது. தோட்டம் மிகவும் அழகான பறவைகளால் நிரம்பியிருந்தது. மரங்கள் வழியாக எதிரொலிக்கும் மெல்லிசைகளை பாடியது. சிர்பி பாடுவதற்கான முறை வந்தபோது அவர் ஆழ்ந்த மூச்சை எடுத்து தனது பாடலை பாடத் தொடங்கியது. அவரது குரல் உண்மையில் சிறியதாக இருந்தது. ஆனால் அது தெளிவாகவும் நேர்மையாகவும் இருந்தது. முதலில் அரசவை அமைதியாக இருந்தது. இவ்வளவு சிறிய குரலை கேட்டு ஆச்சரியப்பட்டது. ஆனால் சிர்பி தொடர்ந்து பாடும்போது சிற்பி மெல்லிசை அவர்களின் இதயத்தை தொட்டது. ராஜாவும் ராணியும் கவனமாக கேட்டார்கள். விரைவில் தோட்டத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து கைதட்டி சிர்பியை ஆரவாரம் செய்தனர். அவரது சிறிய குரல் ராஜ்யத்திற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. மேலும் அவரது துணிச்சல் மற்றும் உறுதிப்பாட்டிற்காக அவர் பாராட்டப்பட்டார். அன்று முதல் சிர்பி துணிச்சலான குட்டி குருவி என்று அழைக்கப்பட்டது. தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும்போது அளவு ஒரு பொருட்டல்ல என்பதை அவர் அனைவருக்கும் கற்பித்தார். அந்த நாட்டில் யாராவது தங்கள் திறமைகளை சந்தேகிக்கும் போதெல்லாம் அவர்கள் சிர்பியின் கதையை நினைவு கூர்ந்தனர் மற்றும் அவர்களின் கனவுகளைத் தொடர வலிமைகக் கண்டனர். எனவே குழந்தைகளே, அந்த குட்டிச் சிட்டுக்குருவி பாடிய பாடலை கேட்ட அனைவரின் இதயங்களிலும் நம்பிக்கையையும் தைரியத்தையும், விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கையுடன் நாம் என்ன வேலை செய்தாலும் நிச்சயம் வெற்றி பெறலாம்